சோ நியூட்ரிஷன் ஜெஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட். சரி, எந்த ப்ராடக்ட்னா நம்ம இதுல கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணோம். நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு தேவையே இல்லை. மக்களிடம் கொடுத்து ரிசல்ட் எடுத்து டாக்டர் சீல் வச்சு சைன் வச்சு இந்த ரிசல்ட் வந்து ஃபுல்லா உண்மையா தானே இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. சரியா, ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து கரெக்டா நம்மளுக்கு ஃபுல்லா இதெல்லாம் ஆராய்ச்சி டாக்டர்ஸ் வந்து சர்டிபிகேட் கொடுக்காட்டி லேப்ல டெஸ்ட் பண்ணி மக்களிடம் கொடுத்து ரிசல்ட் எடுக்காட்டி கிளினிக்கலி ப்ரூவ் ஆகாது. சர்டிபிகேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா, அப்போ ஒரு பொருள் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்க யோசிக்கவே தேவையில்ல. அப்படி ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் நியூட்ரி சார்ஜஸ் இல்லையா. சோ அப்ப ஒரு மனுஷன் உண்டா இருக்கும் பட்சத்தில் அவங்க உடம்புல வெயிட்ட குறைக்கிறது பெரிய வெயிட்ட குறைக்கணுமா கொழுப்பை குறைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொழுப்பை தான் குறைக்கணும். அதுதான் மெயின். சரியா, நீங்களா உட்காந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேற ஏதாச்சும் எங்கேயாச்சும் போய் நீங்க வெயிட்ட குறைச்சிங்கன்னா நம்பர் குறையும். பட் நம்பர் குறைஞ்சிச்சுன்னு நீங்க சந்தோஷப்படக்கூடாது. உள்ள என்னென்ன குறைஞ்சிருக்குன்னு தெரியாது. அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொழுப்பை குறைக்கும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உடம்புல தேவையில்லாத கெட்ட கொழுப்பை குறைச்சு வெயிட் கம்மியாகிறது தான் இட்ஸ் ஐடியல் மெத்தட் டு லூஸ். கொழுப்பு குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இது வந்து வேற மார்க்கெட்ல இருக்கிற வேற எந்த ப்ராடக்ட்டுமே பண்ண மாட்டேங்குதுங்க. இது வந்து அருமையா ரிசல்ட் தெரியும். சரியா, சிலர் வந்து இதை எடுத்து மேம் எங்களுக்கு வெயிட் குறையே ரிசல்ட் என்ன பண்ண அப்படின்னா கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லா பதிலும் இங்க இருக்கும். சோ யாருக்காச்சும் நியூட்ரிசார்ஜ் பத்தி டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க கொடுத்திருப்பீங்க சில நபர்களுக்கு, அவங்க கிட்ட எனக்கு இன்னும் எனக்கு டவுட் இருக்கு, எனக்கு சரியா குறையல அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி வர சொல்லுங்க. சரியா, ஏன்னா 1 மணி நேரம் ஃபுல்லா நான் சொல்றதை கேட்கும் போதுதான் ஐடியல் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் எடுக்கும் போது எப்படி எஃபெக்டிவா ரிசல்ட் எடுக்கலாம்னு அவங்களுக்கு புரியும். சரி, தெரியாம நீங்க பண்ற தவறுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறையிறது கஷ்டப்படுவீங்க. சரிதா, புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க பண்ற தவறுகள் எல்லாமே நான் சொல்லிருக்கேன். ஏன் வெயிட் போடுது, என்ன ரீசன், இப்படி கூட தெரிஞ்சிடும். அப்ப ஏன் வெயிட் போடுது, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. சயின்ஸ் ரிலேட்டட் மாதிரி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. எல்லாரும் ஒரு கட்டத்துல வெயிட் போட்டுருது, தொப்ப வச்சிருது. சரியா, நம்மளுடைய உடம்பு நம்ம காலேஜ் படிக்கும் போது அதுக்கப்புறம் வேலை பார்க்கும் போது அந்த 20ஸ்ல இருந்த உடம்பு யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிதான் நீங்க பார்க்க போறாங்க. அப்ப நம்ம உடம்பு ஒரு 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கொழுப்பு, நீர், எலும்பு, தசைகள். சரியா, இதுதான் நம்மளுடைய உடம்பு. சோ இந்த 3 இந்த எப்படி இருக்குன்னா சரியா இருக்கும். அப்ப இதுல கொழுப்பு அப்படின்னு நல்ல கொழுப்பு இருக்கணும். அப்படியே கொழுப்பு நல்ல கொழுப்பா இல்லாம கெட்ட கொழுப்பு நிறைய வச்சுதான் இப்ப மக்கள் நம்ம எல்லாருமே இருக்கோம். யாருக்கெல்லாம் கெட்ட கொழுப்பு இருக்கு, எந்த மாதிரி கெட்ட கொழுப்பு அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறேன். உடம்புல கொழுப்பு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோங்க. சோ சும்மா இருக்கும் போது நம்ம யாருக்கும் உடம்புல வந்து வெயிட் எல்லாம் போடாது. சரியா, நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம தான் வெயிட் போட வைக்கிறோம். அதற்கு முழு காரணம் நீங்க தான். அப்படி என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுற சாப்பாட்டுல சத்தே இல்லாம இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருக்கிறது, வேலையே பார்க்காம இருந்தீங்கன்னா 100% உடம்புல கொழுப்பு வைக்கும். சரியா, கொழுப்பு தானே வச்சுட்டு போகுது, வெயிட் தானே வச்சுட்டு போகுது, குண்டாக்கா நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க விட முடியாது. நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து. சரியா, அதுவும் மெயினா இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மக்கள் எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு ஆள் இருக்கு, எங்கேயாச்சும் போறதுக்கு வண்டி இருக்கு, கார் இருக்கு. சரியா, வீட்டுல எல்லாமே பயங்கரமா வீடா வச்சிருப்போம். அப்ப உங்களுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்து நியர்பை செஞ்ச மாதிரி ஒரு வேலை செய்யறோமான்னு கேட்டீங்கன்னா செய்யறதே விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இப்படியே போச்சுன்னா மொத்த உலகமே சரியா. சோ இது வந்து நடக்கக்கூடிய உண்மைங்க. அடுத்து ஒரு 100 வருஷம் ஒரு 200 வருஷத்துல மக்கள் வந்து எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி மக்கள் வந்து ஓரளவுக்கு அப்படி நல்லா பிளம்பியா அப்படி குண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம அந்த கை மணிக்கட்டுகள்லாம் லேப்டாப்ல வேலை பாக்குறவங்களுக்கு இப்படியே வச்சு அடிக்கிறாங்க. சோ அவங்களுக்குலாம் இங்கெல்லாம் அந்த அப்படி குண்டாயிருவாங்க. சரியா, சோ இதெல்லாமே உண்மை. இப்படிதான் நடக்க போகுது. முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கும், அடுத்த ஒரு 200 வருஷம் கழிச்சு மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
மாறிட்டே தானே இருக்கோம். நம்மளுடைய ஆஹ் மனிதர்களாகிறது உயிரினம், எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அப்படியே மாறிக்கிட்டே வரும். காலத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த டெம்பரேச்சர் இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி சாப்பிட சாப்பாடை வச்சு மாறும். அதே மாதிரி மனிதர்களும் மாறுவாங்க. அப்படி மாறுறதுக்கு காரணம் செடென்டரி லைஃப் ஸ்டைல். அப்ப ஓரளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஓவரா அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போடும் அப்படின்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுல எக்ஸசைஸும் யாரும் பண்றது இல்ல. சரியா? அப்படி பண்ணாலும் என்ன பண்றோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆடிக்கு அமாவாசைக்கு இது எல்லாம் பத்தாது. சரியா? எங்க போனாலும் லிஃப்ட் இருக்கு, எங்க போனாலும் எஸ்கலேட்டர். இப்ப எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசான காலத்துல நமக்கு ஏற முடியல, வைக்க முடியல, உட்கார முடியல, அப்ப லிஃப்ட வை. டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் வேணாம், நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாத்து இப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்மளுடைய வேலை செய்யறது, அதாவது குனிஞ்சு நிமிறது எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே வரோமோ, உடம்புல கொழுப்பு தங்கிக்கிட்டே போகும். சரியா? முன்னாடி மாடி வீடு இதெல்லாம் இருந்துச்சு, ஏறணும் இறங்கணும். இப்ப கிடையாது. கடைக்கு போவோம், ஏறுவோம், அதுவும் கிடையாது. இதுவும் காரணம் உடம்புல கொழுப்பு வைக்கிறது. வேற என்னங்க காரணம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ யார் ஒருத்தவங்க ரொம்ப பதற்றம், ஒரு நிதானமான சிந்தனையில இல்லாதவங்க, எப்பவுமே எதையாச்சும் நடந்துகிட்டு இழந்த மாதிரி வாழ்க்கைய ரசிக்க தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டாலுமே வெயிட் போடுற மாதிரி இருக்கு. சரியா? சோ நான் ஒரு சில பேருக்கு இப்படிதான் போன் போட்டு சொல்லுவாங்க, மேம் நியூட்ரி சார்ஜஸ் தானே எடுக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வெயிட் போடுறது என்னன்னே காரணம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொல்றது இதுதாங்க. சோ உங்களுக்கு வெயிட் போடுறதுக்கு காரணம் தெரியலையா? நீங்க எப்பயும் போல சாப்பிடுறீங்க, எப்பயும் போல தூங்குறீங்க, அதே டயட் தான். பட் திடீர்னு கடகடன்னு வெயிட் போடுற மாதிரி இருக்கு. செக் பண்றீங்க, ஒரு 5 கிலோ போடுற மாதிரி இருக்கு, 6 கிலோ போடுற மாதிரி இருக்கு. என்ன திடீர்னு பார்த்தா வெயிட் போட்ட மாதிரி இருக்குன்னு காரணம், நல்லா ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய மனநிலையை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹாப்பி லைஃப்ல இருந்திருக்க மாட்டீங்க. அடிக்கடி பயங்கரமான ஒரு சேட் பார்ட் உங்க இதுல வந்து நீங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பீங்க. அந்த காரணம் தான் உங்களுக்கு அந்த 4 கிலோ வெயிட், 5 கிலோ வெயிட் போடுறதுக்கு. சரியா? அப்படி இருந்தா வெயிட் போட மாட்டீங்கன்னா, எஸ். மனசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் சம்மந்தம் இருக்கு. வெயிட் போடுறதுனால அதுவும் ஒண்ணு. சரியா? அடுத்து என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஷ் டயட். அதாவது உங்களுக்கே தெரிஞ்சது என்னத்தையாச்சும் ஒண்ணு ஃபாலோ. இந்த டயட், அந்த டயட், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. வெறும் நான்வெஜ், வெறும் வெஜ், வெறும் தண்ணி, வெறும் ஆகாரமே சாப்பிடாம இருக்கிறது, ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கு. இப்படி இஷ்டத்துக்கு நீங்களா எதையாச்சும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் போடும். டைமுக்கு சாப்பிட மாட்டோங்க நாங்க. நான் வந்து என்னுடைய வேலையே அப்படிதான். பாத்துக்கிட்டீங்கன்னா காலையில சீக்கிரம் எந்திரிச்சு போயிருவேன். 7 மணிக்கே வீட்டு விட்டு போயிருவேன். அப்புறம் நான் ஒரு 10 மணிக்கு டீயை குடிச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு டேரக்டா 12 மணிக்கு சாப்பிடுவேன். அப்புறம் 2 மணிக்கு சாப்பிடுவேன். நைட் அப்புறம் 8 மணிக்கு சாப்பிடுவேன். இப்படி உங்களுடைய டயட்ல அந்த டைமே இல்ல, நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெயிட் போடும். இன்னும் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு ஜங்க் ஃபுட். சரியா? வெளியே போனோம்னாலே ரோட்ல ஃபுல்லா கடை வச்சிருக்கான். இதுல யாருக்காச்சும் கல்யாணம், பர்த்டே, ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா உடனே பார்ட்டி, உடனே ஃபங்க்ஷன், உடனே அவுட்டிங். இப்ப இருக்க ட்ரெண்ட். அப்படி போகும்போது என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா ஜங்க் தான் சாப்பிடுறோம். என்னதான் நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரியா, ஆயிலி ஃபுட் தான். அதே ஆயிலி ஃபுட் வீட்ல சமைச்சாலும் ஆயிலி ஃபுட் தான். சரியா? நீங்க இதுல ரோட்டோர கடையில வாங்குனீங்கன்னா அது இன்னும் அது அந்த ஆயில் வந்து அவங்க ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. உடம்புக்குள்ள கொழுப்பு அப்படியே இருக்கு. சரியா? இன்னும் நான் இப்ப சொல்ற காரணங்கள நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாராச்சும் வெயிட் போட்டீங்க பாப்பீங்கல்ல. சரியா? அவங்க கிட்ட நீங்களே ரீசன்ஸ கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஏன் வெயிட் போடுதுன்னு நான் சொல்றேன். சரியா? நீங்க வந்து ரொம்ப சாப்பாடுலாம் கம்மியா தான் சாப்பிடுறீங்க. பட் ஸ்ட்ரெஸ் இருக்காதான் அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து லேட் நைட்ல இருந்து சாப்பிடுவீங்களா? 11 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல, இல்லாட்டி 12 மணிக்கு மேல சாப்பிடுறாங்களா? அப்போ உங்களுக்கு வெயிட் போடும். ஏன்னா நம்மளுடைய உடம்பு, உங்களுடைய வயிறு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல போய் அதுக்கு வேலைய வந்து சாப்பாட போட்டுட்டீங்கன்னா, அது ஃபுல்லான வேலை பார்க்காது. சரியா? அது ரெஸ்ட் எடுக்கணும்ல. நீங்க போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே உட்கார்ந்து ஃபுல்லா சத்தமா எடுத்து கேலரிஸ பர்ன் பண்ணாது. அப்படியே உங்க உடம்புல ஒட்டாறதுக்கு காரணங்கள் நிறைய ஆகும். எப்ப நீங்க லேட் நைட்டா சாப்பிட்டீங்களா? அதே மாதிரி உங்க பிளேட்ல இப்ப எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க, கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, கொஞ்சம் பேர் சாப்பிட போவீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க பிளேட்ல என்ன சாப்பாடு இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும்.
பருப்பு, சாம்பாரு, புளிக்குழம்பு இவ்வளவுதான் இருக்கும். காய் வந்து ஒரு காய் இருக்கும். யாராச்சும் நம்ம 3 காய் வச்சு சாப்பிடுவோம். பக்கத்துல வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் அப்படி சாலட் மாதிரி வச்சு சாப்பிடுறீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுறோம். வயிறு ஃபுல் ஆகுறதுக்கு அப்படியே சோறு, குழம்பு கொஞ்சம் காய் வச்சு சாப்பிட்டு இப்படியே பழகிட்டோம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறது அத எந்த அளவுல எதை சாப்பிடுறீங்க, எந்த அளவு அதுல எவ்வளவு சத்து இருக்குன்றது முக்கியம். சரியா? சோ நீங்க சாப்பிடுறீங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து சாப்பிடுறதும், பாதாம் சாப்பிடுறதும் ஒரு கை அளவு 2 ஈக்குவல் ஆகுமாங்க? அதே மாதிரிதான் நீங்க எதை சாப்பிடுறீங்க, எந்த அளவு சாப்பிடுறீங்க, எதை கூட சாப்பிடணும்னு அவசியம். அப்படி பார்த்தோம்னா நம்ம சாப்பிடுற ஃபார்மட்டே தப்பு. நம்ம எது நிறைய வைக்கிறோம்? சோறு தான் அப்படி நிறைய வச்சு குழம்பு ஊத்தி காய் கொஞ்சமா வைக்கிறோம். இது அப்படியே தப்புங்க. காய்கறி தான் நிறைய இருக்கணும். அதளவுதான் நிறைய இருக்கணும். அது நிறைய வேற இருக்கணுமா? வெரைட்டிஸா இருக்கணுமா? சோறு கொஞ்சமா வச்சிருக்கணுமா? அப்படி சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தப்பானது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிடுற சாப்பாட நிறைய சாப்பிட்டு வச்சிடுறீங்க வயிறுக்குள்ள. அத சாப்பிட செரிக்க வைக்கிறதுக்கு எந்த அளவு நீங்க வேலை பாக்குறீங்கன்னா கம்மியா பண்றீங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் ஈக்குவலே இல்ல. அப்ப உடம்புல என்ன பண்ணும்? சாப்பிட எல்லாம் உடம்புல போய் ஒட்டதானே செய்யும். புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்ப யாரெல்லாம் கொழுப்ப குறைக்கணுங்க? நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்குறதுக்கு சிலர் வந்து ஒல்லியா இருப்பாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் சக்கரை இருப்பேன். நான் தான் எனக்கு உடம்புல கொழுப்பு இல்லைன்னு. பட் உடம்புல கொழுப்பு நிறைய இருக்கும். சரியா? அப்ப நம்ம வந்து வெறும் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க மட்டும் தான் கொழுப்பு குறைக்கணும்னு அவசியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஒன்ஸ் உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி ஸ்கேனிங் மிஷின் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஏறி பாத்து ஒல்லியா இருக்கீங்களோ, குண்டா இருக்கீங்களோ, கொழுப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மிக மிக அவசியம். கொழுப்பு இருந்துச்சுன்னா குறைக்கணும். சரியா? அப்ப யாரெல்லாம் அந்த வெயிட்ட குறைக்கணும்? இப்ப நீங்க என்ன குண்டா இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறவங்க, வேற நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வெயிட்ட குறைக்கணும். சரியா? கண்டிப்பா நீங்க வந்து வெயிட்ட குறைக்கணும். அடுத்தபடியாக நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்கானிக்கா சாப்பிடுறோம்னு சொல்லுவாங்க. இத ஃபாலோ பண்றோம், அத ஃபாலோ பண்றோம். உடம்பே போயிருக்கும் மொத்தத்துல சொல்ல போனோம்னா. சரியா? சோ அவங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் குறைக்க முடியல. அவங்களுக்கும் வெயிட்ட குறைக்கணும். அடுத்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. எப்பா இந்த பிரச்சனை வெயிட்ட குறைச்சிட்டு வா. அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. நிறைய டிசீஸ் நம்மளுக்கு குண்டா இருக்கிறதுனால தானே வரவே செய்யுது. 200க்கு குண்டா இருக்கிறதுனாலதான் வருதான் மெயின். சரியா? அப்ப அந்த கெட்ட கொழுப்பு அடைக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு டாப் 10 பிரச்சனைகள் நான் சொல்றேன். குண்டா இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும்? சர்க்கரை நோய். சரியா? பிபி, ஹார்ட் அட்டாக், இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரோக், கேன்சர், ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், முதுகு வலி, முட்டி வலி, மூச்சு விடுற சிரமமா இருக்கு, அப்படியே தலை சுத்தி அப்படியே நிக்கிறது, பிசிஓஎஸ் பிரச்சனை, அது போக உங்களுக்கு தூக்கம் வராம கஷ்டப்படுறது, இப்படி எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா உடல் பருமனா இருந்தா வரும். சரியா? சோ வருமான்னு கேட்டீங்கன்னா 100% வந்து அப்படியே எழுதி கொடுத்தரணும். 100% உங்க உடம்புல கெட்ட கொழுப்பு கூட 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 நீங்க வெயிட் போட போட உடம்புல பிரச்சனை வருங்க. சரியா? 200 வகையான டிசீஸ்ன்னு சொல்றாங்க. கேன்சரே எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து குண்டா இருக்கிறதுனாலதானே வருதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப என்ன ஆகும்? இன்னும் வந்து எனக்கு குண்டா இருக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குண்டா இருக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் நான் சொல்றேன். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க உடம்பு ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாம இருக்கு. அன்அட்ராக்டிவா இருக்கும். எந்த ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைச்சாலும் போட முடியாது. ஒல்லியா இருக்கவங்கனாலதான் எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து போட முடியும். குண்டா இருக்கிறவங்க வந்து ஒரு சில ட்ரெஸ் தான் போடவே முடியும். அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வகையான ஒரு மன உளைச்சல வந்து கொடுக்கும். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது. ரொம்ப குண்டா இருக்கிறவங்க வந்து அவங்க கிட்ட திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படியே காட்டினாலும் ஃபுல்லா 100% பொட்டன்ஷியலை வந்து காட்டவே மாட்டாங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. நம்மள வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. ஏன்னா சொல்லிருப்பாங்க. ஒரு ஆள் 2 ஆள் சொன்னா பரவாயில்ல. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு போறீங்க. ஒருத்தங்க 2 பேர் இல்ல. ஒரு 4 பேர் என்னப்பா ட்ரெஸ் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அடுத்து நீங்க அந்த ட்ரெஸ்ஸ போட மாட்டீங்க. இதே தான் அந்த 4 பேர் உங்ககிட்ட பார்த்து, "ஏய் சூப்பரா இருக்கு. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஸ் நீங்க அடிக்கடி போடுவீங்க.
உங்களுக்கு அந்த குண்டா இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும் கிண்டல் பண்ணி பண்ணி கண்டிப்பா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே குண்டா இருக்காங்கன்னா கிண்டல் பண்ணாதான் செய்வாங்க. நம்ம சொசைட்டி அப்படிதான், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான், ரிலேட்டிவ்ஸ் அப்படிதான். சரியா? அவங்க மனசு கஷ்டப்படும் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ கிண்டல் பண்ணிடும். ஒரு ஆளு ரெண்டு ஆளு இதுவே நீங்க வந்து சின்ன பிள்ளைல இருந்து அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், ஒரு டிப்ரெஷன் வந்துடும். எல்லா ஃபங்க்ஷன் இதுலயும் நம்ம வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் மெலியணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்களால முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க? சரியா? அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? குண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெலியணும். அப்ப எல்லாரும் ஃபாலோ பண்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களே அவங்க மைண்டுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ணுவாங்க. சரியா? அப்ப சரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, வெயிட்ட குறைக்கணும். அவ்வளவுதானே. காலையில சாப்பிடாம இருக்கணும். இல்லாட்டி மத்தியானம் சாப்பிடாம இருந்துடலாம். இல்லாட்டி நைட்டு சாப்பிடாம விட்டுருவோமா? 2 வேளை சாப்பிடாம விட்டுருவோமா? இல்லாட்டி சாப்பிடாம ஃபுல்லா ஜூஸா குடிச்சு பார்ப்போமா? இப்படி ஆஹ் ஃபுல்லா நீங்க வந்து பட்டினி கிடந்து அது மாதிரி இருந்தா வெயிட் குறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. சரியா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு நாள் நீங்க வந்து ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கிறது எல்லாம் ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு காலையில ஃபுல்லா சாப்பிடாம இருக்க போறேன், காலையில நைட்டு 2 வேளை சாப்பிடாம இருக்க போறேன், இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா வெயிட் குறையும். பட் உள்ள என்ன குறைஞ்சிருக்கும் தெரியுமா? நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. அப்படி குறைஞ்ச அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம உடம்ப பத்தி தெரியாம நீங்களா வெயிட்ட குறைச்சிருக்கீங்க, குறைஞ்சிட்டீங்க. சரியா? சூப்பர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லா டவுன் ஆயிருக்கும். சரியா? அடுத்த எது எதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். வெயிட் குறைஞ்சிருப்பீங்க, நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அடுத்து காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், கை கால் வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலின்னு சொல்லி ஒவ்வொன்றா வரும். அது போக இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃபேட் எல்லாம், அதாவது அந்த பிளம்பியா இருந்ததெல்லாம் டக்குனு கம்மியாகும் போது அந்த ஸ்கின் வந்து சாகி ஆயிடும். இந்த வயசானவங்களுக்கு தொங்குற மாதிரி உங்களுக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸ்ல, வயிறுல, கையில அப்படியே தொங்கும். அதை பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கும், நல்லாவே இருக்காது. சரியா? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிம் போவாங்க. ஜிம் போய் நான் சூப்பரா வெயிட் வந்து குறைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிருப்பாங்க. சரியா? எவ்வளவு நாள் போயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 months 4 months போயிருப்பாங்க. போயிட்டு நிறுத்திருப்பாங்க. திரும்ப டபுள் த டைம்ஸ் வந்து வெயிட் வச்சு. சரியா? அப்ப ஜிம் போறது தப்பான்னு கேட்டா தப்பே கிடையாது, கரெக்ட் தான். பட் நீங்க எந்த அளவு உடம்ப சாப்பாடு எடுத்துக்கிறீங்க, ஜிம் எவ்வளவு பண்றீங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். சரியா? அப்படி பார்க்காம இஷ்டத்துக்கு வெயிட்ட குறைச்சா என்ன ஆகும்? வெயிட் குறையும், பட் இட் வில் காஸ் பிசிக்கல் வீக்னஸ். ஆட்டோமேட்டிக்கா மசில்ஸ் எல்லாமே கரைஞ்சிரும். கரைஞ்சு கொல நம்ம உடம்பு முடியும். அப்ப எதுதாங்க நல்ல வழி? வாங்கி கட்டுற மாதிரி சொல்றீங்களே சொல்லி கேட்டீங்கன்னா, சரியான வழியில யார் ஒருத்தர் வெயிட்ட குறைச்சிருக்காங்களோ அவங்க உடம்புல கொழுப்பு குறையும். இதுல ஃபர்ஸ்ட் டேப்லெட் கலர் காட்டியிருக்காங்க பாத்தீங்களா? நீங்களா இஷ்டத்துக்கு குறைக்கும் பட்சத்தில் உள்ள எலும்போட அடர்த்தி குறைச்சிருமா, மசில்ஸ் கரைஞ்சிரும். சரியா? அது போக தண்ணீர் அளவு குறைஞ்சிரும். உங்க உடம்புல தண்ணீர் அளவு கரெக்டா இருக்கணும். சரியா? நம்மளுடைய உடம்பு தண்ணீர் சத்தோ, நீர் அவங்களுக்கு எலும்பு அடர்த்தி இதெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும். சரியா? நீங்க வெயிட்ட குறைச்சிருப்பீங்க. நீங்க ரொம்ப நினைப்பீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இல்ல, குண்டா இருக்கும்போது இருந்த அழகு வந்து போயிருக்கும். ரொம்ப வயசான மாதிரி தெரியும். வெயிட் குறைஞ்சிருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். பட் உங்களை புகழ்வாங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி புகழ்வாங்களே தவிர பின்னாடி போய் என்ன இப்படி ஆயிட்டான், நல்லாவே இல்ல வெயிட்ட குறைச்சது அப்படின்னு கண்டிப்பா 100% மக்கள் பேசுவாங்க. ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் அந்த ஏஜ் வந்து காட்டி கொடுக்குது. காரணம் நீங்க குறைச்சது உள்ள மசில்ஸ், தண்ணிய. சரியா? அது அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எனர்ஜிங்கிறது இருக்கவே இருக்காது தப்பா வெயிட் குறைச்சிருந்தீங்கன்னா. இதுவே நியூட்ரிசார்ஜ் எடுத்து நீங்க வெயிட் குறைக்கும் போது உள்ள கொழுப்பு குறையும். சரியா? தேவையில்லாத கொழுப்பு குறையும். அப்படி தேவையில்லாத கொழுப்பு குறைஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா பயங்கர ஃபிட்டா இருப்பீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரிவிங்க. உங்களை நீங்க போய் கேட்கவே வேணாம், இல்லாட்டி நான் வெயிட் குறைஞ்சிருக்கேன்னு தெரியுதா, நான் எப்படி இருக்கேன் பாக்குறதுன்னு அவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏ என்னப்பா பண்ண, என்னையா பண்ண, இவ்வளவு அழகா வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யாரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ்ல யோசிச்சு பாருங்க, உங்க மைண்டுக்கு ஞாபகம் வருவாங்க. சோ இனி ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? சோ நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். சில ஹீரோ சில ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வயசாகிறது தெரியவே தெரியாது.
திடீர்னு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா குண்டா இருந்திருப்பாங்க, திரும்ப மெலிஞ்சிருப்பாங்க, நல்லாவே இருந்திருக்காங்க. இன்னும் சிலர் வந்து பயங்கர குண்டாகி ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப மெலிஞ்சிருப்பாங்க, ரொம்ப இளமையா தெரிவாங்க, முன்னாடி இருந்த மாதிரியே இருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் குண்டா இருந்து ரொம்ப திரும்ப அழகா இருக்காங்களோ முன்னாடி மாதிரி, அவங்க நல்ல முறையில கொழுப்பு குறைச்சிருக்காங்க. குண்டா இருந்து பயங்கரமா ஒல்லியாகி அசிங்கமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? அவர்கள் எல்லாரும் அவங்க உடம்புல குறைச்சது மசில்ஸ். ஓவரால் வெயிட் குறையுதுன்னு எல்லாரும் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா கொழுப்பு குறையணும். அப்ப கொழுப்பு சத்து என்னது? கொழுப்பு சத்து அப்படிங்கிறது அவசியம். பட் ரொம்ப கூட இருக்கக்கூடாது, அது கெட்ட கொழுப்பா மாறிடும். ஆண்களுக்கு 20% கம்மியா இருக்கணும், பெண்களுக்கு 25% கம்மியா இருக்கணும்னா எது? ஃபேட் பெர்சன்டேஜ். இதே இது மசில்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆண்களுக்கு 45%, பெண்களுக்கு 36% இருக்கணும். இதெல்லாம் எப்படிங்க எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பாடி ஸ்கேனர் தான் அக்யூரேட்டா உங்க உடம்புல எவ்வளவு மசில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியும். நீங்க அது இல்லாம நீங்க ஃபேட் மசில்ஸ் பெர்சன்டேஜ் வந்து நம்ம வீட்டுல இருந்துகிட்டே சும்மா கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவுக்கு நம்மதான் வந்து பார்த்து தொட்டு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப மசில்ஸ் முக்கியமா. மசில்ஸ் ஏன் நம்ம கரைய விடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மசில்ஸ் அப்பப்ப எல்லாரும் தொட்டு பாருங்க. உடம்புல கின்னு இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லாட்டி நீங்க வந்து அப்படி கின்னுனா ஒன்ஸ் அந்த மசில்ஸ கரைய விட்டுட்டீங்கன்னா அன்றாட வேலைகளை பண்ண முடியாது. சரியா? சோ அப்ப இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் இன்ஸ்டாப்ப மெஷர் பண்ணுங்க. இப்ப எவ்வளவு பேர் இருக்கோம்? 36 பேரு. நான் வந்து பெட் கட்டி சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 30, 32 பேர் இது தப்பாதான் இருப்போம். என்னையும் இன்க்ளூட் பண்ணி சொல்றேன். 32 பேருடைய நம்மளுடைய உடம்புடைய நம்ம இடுப்பு சுற்றளவு மெஷர் பண்ணி நம்ம கரெக்டா மெயின்டைன் நம்ம உடம்ப பாடி ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா 36 பேருக்கு நான் 32 பேர் சொல்றேன். சரியா? 100க்கு 100% நம்ம உடம்ப தப்பாதான் வச்சிருக்கோம். அது எப்படி மெஷர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இடுப்பு சுற்றளவையும் உங்களுடைய செஸ்டையும் என்ன பண்ணணும்னா மெஷர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? சோ இடுப்பு சுற்றளவுடைய உங்களுடைய செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பெண்களுக்கு 8 இன்ச்சு கம்மியா இருக்கணுமா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சரியா? பட் இப்ப அப்படியே நம்மளுக்கு மாறுதலா இருக்கு. இதுவே ஆண்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் 4 இன்ச் லெஸ் தேன் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். செஸ்ட விட உங்களுக்கு கீழே வெயிஸ்ட் வந்து 4 இன்ச்சு கம்மியா தான் இருக்கணும். சரியா? மேல உங்களுக்கு 44 இருந்துச்சுன்னா கீழே உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு மெஷர் பண்ணும்போது ஆண்களுக்கு 40 தான் இருக்கும். இப்ப ஆனா அப்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் தப்பா இருக்குங்க. நீங்க இன்ஸ்டாப் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்க. உங்களுடைய ரிசல்ட் நீங்களே பார்த்து பயப்படுவீங்க. சரியா? அப்ப இந்த கொட்ட கொழுப்புக்கு பேர் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விசரல் ஃபேட். இது நம்மளுக்கு அப்டாமல் ஏரியால, அதாவது வயிறுக்குள்ள தொப்பை எல்லாம் இருக்கு இல்லையா? இது நம்ம வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே கொடூரமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரியா? எல்லாருக்குமே நம்ம சாப்பிடுற சாப்பாடு எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுதான் மெயின் காரணம். இதை வச்சுதான் நமக்கு இந்த விசரல் ஃபேட் நம்மளுடைய உடம்புல கூடி போயிருக்கு. தொப்பை இருக்கு, எனக்கு சாப்பிடவே வருமா? வரும். ஹார்ட் அட்டாக் வருமா? நல்லா வரும். ஸ்ட்ரோக் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. சரியா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் நான் வந்து வீட்டு சாப்பாடு இல்லைங்க, ஹாஸ்டல்ல தான் சாப்பிட்டேன். அந்நேரம் என் உடம்புல கொழுப்பு ஒட்டிருக்கும் கண்டிப்பா. சரியா? அந்நேரம் நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டீங்கன்னா அந்த கொழுப்பு எல்லாமே உடம்புக்குள்ள தானே இருக்கு. கொழுப்பை சேர்த்து சேர்த்து வச்சிடணும். ஒரு 20 வருஷத்துல அந்த கொழுப்பெல்லாம் உள்ள இருக்கிற உறுப்புகளை சரியா வேலை பார்க்கறத தடுத்து உங்க உடம்புக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், பேக் பெயின், ஆர்த்ரிட்டிஸ், கேன்சர்ஸ், டயபெட்டிக், இப்படி பல வகையான 200 வகையான நோய்கள் மெயினா உடல் பருமனால தான் இப்ப வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? வலிக்கும் அதுக்கும் என்னங்கிற காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முட்டி எலும்பு எந்த அளவு உங்க உடம்புக்கு ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருந்தாதான் முட்டி எலும்பு தாங்கும். அதுக்கு மேல கொஞ்சம் நீங்க வெயிட்டா இருந்தீங்கன்னா அது கஷ்டப்படும், உங்களுக்கு வலிதான் ஏற்படுத்தும். சரியா? அப்போ குண்டா இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்ன பிரச்சனை இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க அவங்களுக்கு கேட்கல உடம்பெல்லாம் எரியும், வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். இதற்கு காரணம் அந்த ஃபேட் டிஷ்யூ. உடல் பருமனா இருக்கிற அந்த ஃபேட் டிஷ்யூ தான் மட்டும்தான் உங்களுக்கு சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ஆஹ்
புரோட்டீன் இதை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான் உங்களுக்கு காரணம். இந்த இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு தூங்கி முழிச்சாலும் அப்படியே எப்பயுமே அந்த இது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லதே கிடையாது. உடம்புக்கு இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கும். என்னதான் சொல்ல வரீங்க, உடம்புல எல்லாரும் கொழுப்பை குறைக்கணும். வெயிட் குறையிறது, மிஷின்ல ஏறி நிற்கும் போது வெயிட் குறையிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்க குறைக்க வேண்டியது கொழுப்பை, மசில்ஸ கிடையாது. மசில்ஸ வந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்ப அதற்கு என்ன ஒரு நல்ல முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் எக்ஸ்ட்ரா. திரும்பவும் இத நிறைய டாக்டர்ஸ் அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு வெயிட் கம்மி பண்றதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க யூஸ் பண்றதுக்கு, ஒரு ஆளுக்கு கொடுக்கறதற்கு யோசிக்க தேவையே இல்லை. யோசிக்காம கொடுக்கலாம். முதல் முறையாக இந்தியாவில கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட் வெயிட்ட குறைக்கிறதுக்குன்னா அது நம்ம நியூட்ரிசார்ஜஸ் தான். எப்படி வெயிட்ட குறைக்கிறது வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாப் இன்கிரீடியன்ஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீன் காஃபி டீ, CLA, கார்சினியா கம்போஜியா, ஃபைபர், பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன். இது எல்லாம் பக்கத்துல பறிச்சு திரிச்சு அரைச்சு உள்ள சேர்க்கறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து வாங்குவாங்க. நம்ம சேர்க்கிற உள்ள ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனா இருக்கட்டும், கிரீன் காஃபி பீனா இருக்கட்டும், அமெரிக்கால இருந்து வருது. சரியா? நார்ச்சத்து ஜப்பான், CLA வந்து ஜெர்மனில இருந்து வருது. இதெல்லாம் உண்மை. சும்மா பேருக்காக நாங்க ஜப்பான்ல வாங்குறோம், ஜெர்மனில வாங்குறோம் கிடையாது. சரி, வந்து கிளினிக்கலி ப்ரூவன். இன்னும் இது கிளினிக்கலி ப்ரூவன் பத்தி விவரம் தெரியறதுக்கு நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்ல போய் நியூட்ரிசார்ஜ் எக்ஸ்என்எஃப் பத்தி நீங்க போய் பார்த்து கிளினிக்கலி ப்ரூவன் பாருங்க. அது அழகா அந்த சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். சரியா? சோ அப்ப இதுக்குள்ள சேர்த்து சொல்லணும்னா, கிரீன் காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்ட். நம்ம காஃபி கொட்டை வறுத்த காஃபி கொட்டை கிடையாது, பச்சையா இருக்கும் போதே பறிச்சிடுவாங்க. அடுத்து டொனாலின் இருக்கு, குடம்புளி இருக்கு. அப்ப கிரீன் காஃபி பீன் எதற்காக உள்ள சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கிரீன் காஃபி பீனுக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல கொழுப்பை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் தங்கியிருந்த கொழுப்பை கரைச்சு விடுமா. சரியா? நீங்க என்ன நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, கிரீன் காஃபி பீன் அப்படின்னு போடுங்க, உடனே ஒரு வெயிட் லாஸ், ஒரு ஐடியல் வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி அழகா வரும். ரிசர்ச் பீப்புளும் அதுதான் சொல்றாங்க. ஃபேட் அப்சார்ப்ஷன் அது போக கரைக்குங்க. சரியா? ஏன் சிலர் வந்து டவுட் கேட்பாங்க, இதுல வந்து கெஃபைன் இருக்குமே, அது வந்து என்ன பண்ணும், அது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வறுத்த காஃபி கெஃபைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல கெஃபைன் வந்து நம்மளுக்கு கிடையாது. வறுத்த காஃபி கொட்டைதான் கெஃபைன், இதுல நம்மளுக்கு கெஃபைன் கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிக்கிறதுக்கு பயப்படவே தேவை. 1 செகண்ட். இதுக்குள்ள நமக்கு அந்த கிரீன் காஃபி பீன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புக்குள்ள போய் உங்களுக்கு கொழுப்பை கரைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கரைக்குங்க. 100% கரைக்கும். ஏன்னா இதுல இருக்கிறது குளோரோஜெனிக் ஆசிட். இது உங்க உடம்புக்குள்ள போய் வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா 100% வேலை செய்யும். இதையும் கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யார் கிரீன் காஃபி பீன் எடுக்கிறாங்களோ அவங்க உடம்புல கொழுப்பு கரையும் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். சரியா? சோ அடுத்தபடியாக இது ஒரு வகையான பூங்க. சரியா? CLA டொனாலின் அப்படிங்கிறது இது எதற்குங்க உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபேட் செல்ஸ், குண்டா இருக்கிறவங்களுக்கு ஃபேட் செல்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருசு பெருசா இருக்கா, அப்படியே என்ன பண்ணுமா, கரைக்க ஆரம்பிக்குமா. சூப்பர்ல. சோ அப்ப உங்களுக்கு என்ன பண்ணுது, கரைச்சு கொடுத்துருது உடம்புல. அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அந்த கொழுப்பு எல்லாம் கரைஞ்சு கரைஞ்சு அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரா டோன் ஆக ஆரம்பிப்பீங்க. சரியா? சூப்பரா இருக்குங்க நியூட்ரிசார்ஜஸ் எல்லாம் எடுங்க. இது உங்க உடம்புல மசில்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதுதான் மெயின். எந்த ஒரு பொருள் எடுக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்குள்ள மசில்ஸை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அது தப்பான பொருள். சரியா? அது போக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஏன் ஒருத்தவங்க ரொம்ப குண்டா இருக்காங்க? நிறைய பிரியாணி சாப்பிட்டுருவாங்க, நிறைய சாப்பிட்டு வச்சிருவாங்கங்க, அவங்களால பசியா அடக்க முடியல. உண்மைதானே? வயிறு இப்ப உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து கூட இருக்கு, நிறைய சாப்பிட்டாதான் உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த பசி தன்மையை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதற்காக நிறைய பசிக்கிறவங்களுக்கு கம்மியா பசிக்க வைக்கிறோம். அந்த அப்படைட் அப்படின்ற பசி தன்மை என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கம்மி பண்ணிடுறோம். நம்ம நியூட்ரிசார்ஜஸ்ல இருக்கிற அந்த ஒரு சிஎல்ஏ. அது போக குடம்புளி வந்து என்ன தன்மைன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பசிக்கிறத வந்து கம்மி பண்ணும். கம்மியா சாப்பிடுவாங்க. சரியா? கம்மியா சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து வெயிட் போடாது. புது கொழுப்பு உடம்புல வைக்காது அப்படிங்கிறதற்காக குடம்புளியும் தூக்கி உள்ள வச்சிருக்கோங்க. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப 100% ரிசல்ட். அப்ப எல்லாரும் கேள்வி கேட்பீங்க, வெயிட் குறைக்கிற ஒரு பொருளுக்குள்ள புரோட்டீன் பொடியை எதுக்கு வச்சிருக்காங்க? ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் எதுக்குங்க வச்சிருக்காங்க? அப்ப வெயிட் போட்டுறாதான்னு கேட்பாங்க. கிடையவே கிடையாது. நான் நியூட்ரிசார்ஜ் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் மனதார உணர்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அப்படியே கம்மி பண்ணிட்டேங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் நான் சாப்பிட்ட அளவு எனக்கு தெரியும் இல்லையா? சரியா? பட் நான் நியூட்ரிசார்ஜ் வந்து நம்மளுக்கு ப்ரோடயட் எடுக்க 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 அந்த ஒரு ஜங்க் பியூர் புரோட்டீன் உடம்புல போகும்போது ஜங்க் சாப்பிட்டதை அப்படியே குறைச்சிருவீங்க. நீங்களே அப்படியே ஒரு வேற ஆளா மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் உங்களுக்கு அந்த பசித்தன்மையை கம்மிப்படுத்தும். நீங்க ஏதாச்சும் அந்த நொறுக்கு தண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்டே வராது. நான் வந்து நீங்க இதை பார்க்கணும்னா நீங்க 2 மாசம் ஏதாச்சும் ஒரு ப்ரோடயட் எடுத்து பாருங்க. சரியா? நம்மளுடைய புரோட்டீன் நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் எடுத்து பாருங்க. 3வது மாசம் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு நீங்க அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஸ்நாக்ஸுக்கும் இப்பயும் நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. அதனாலதான் ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் உள்ள வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மசில்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நிம்மதியான திருப்தியான உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும். அடுத்தடுத்து எதையாச்சும் சாப்பிட்டுருவோமா அப்படிங்கிற மைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதற்காகத்தான் உள்ள ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனை உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அப்ப தெர்மிக் எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெர்மிக் எஃபெக்ட்னா நம்ம உடம்பு வந்து ஒரு மிஷின் மாதிரிதாங்க. சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு உள்ள போகுது, அது வந்து அரைச்சு சத்தெல்லாம் எடுத்து எல்லா செல்லுக்கும் எனர்ஜியா ரத்தத்துல அனுப்புது. அந்த இதை வச்சு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயாச்சும் இடிச்சிருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்க, டிராவல் பண்ணிருப்பீங்க, டயர்டா இருக்கும், அதெல்லாம் உடம்பு ரிப்பேர் பண்ணும். ரிப்பேர் பண்ணிட்டு சத்து மீதி இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். இல்லாட்டி நீங்க திரும்ப சாப்பிடுவீங்க. அந்த சத்துல இருந்து சாப்பாடை எடுக்கும், கொடுக்கும், எனர்ஜியா கொடுக்கும். இது பேர் தான் தெர்மிக் எஃபெக்ட். இது வந்து கரெக்டா நடக்கணும். ஒரு மிஷின் மாதிரி சாப்பிட சத்தை எடுத்து உடம்புக்கு கொடுத்து அந்த சத்தெல்லாம் கொடுத்து உடம்புக்கு என்னென்ன பாட்டுக்கு தேவையோ அதை கரெக்டா வச்சிருக்கோம். இது சரியா நடக்கலைன்னா உடம்புக்குள்ள சாப்பாட்டு சத்தை எடுக்க தெரியாது, அதை எனர்ஜியா கொடுக்க தெரியாது. இது எல்லாமே பிரச்சனை பண்ணும். அப்ப சாப்பாடு எந்த மாதிரி சாப்பிடுறீங்களோ அதுக்கு மாதிரி தெர்மிக் எஃபெக்ட் கூட கம்மியா நடக்கணும். யார் ஒருத்தங்க புரோட்டீன் நிறைய எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெர்மிக் எஃபெக்ட் நல்லா நடக்கும். புரோட்டீன் கம்மியா சாப்பிடுறீங்க, கார்போஹைட்ரேட் சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு மாதிரி தெர்மிக் எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கும். கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா தெர்மிக் எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. கொஞ்சம் தான் நடக்கும்னு சொல்றாங்க. இதுவே நீங்க பொரிச்சது வறுத்தது சாப்பிட்டீங்கன்னா சுத்தமா நடக்காது. நடக்காட்டி என்ன ஆகும்? உங்க உடம்புல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டைஜஷனே உங்களுக்கு கரெக்டா செரிமானமே நடக்காதுன்னு அர்த்தம். உங்களுடைய கேலரிஸ பர்ன் பண்ணாம அப்படியே உங்க உடம்பு வச்சிருக்கும். அதனாலதான் உள்ள புரோட்டீன்ஸ் இருக்கு. சரியா? சோ ஏன்னா நீங்க வந்து பயப்படக்கூடாது. ஏன் இதுக்குள்ள புரோட்டீன்ஸ் இருக்கு, இப்ப வெயிட் கூடுமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. குட் புரோட்டீன் எடுத்தா வெயிட் கூடாது, கொழுப்பை கரைக்கும். எங்கெல்லாம் புரோட்டீன் இருக்கோ நம்ம கூட நார் சத்து சேர்க்கும். அப்பதான் கரெக்டா இருக்கும். அது போக நார் சத்து உங்களுக்கு ஒரு செட்டிட்டி ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதற்காக இதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நார் சத்தையும் உள்ள சேர்த்திருக்காங்க. சோ நார் சத்தும் இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கு. சோ நம்மளுடைய புரோட்டீன் இது மட்டும் இல்ல, எந்த ஒரு புரோட்டீன்னாலும் சரி, சோ எந்த ஒரு புரோட்டீன் ப்ராடக்ட்னாலும் நம்ம இதுல இருக்கும்போது கூட நார் சத்து இருக்கும். எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்டிட்டி ஃபீல் கொடுக்கறதற்காக உள்ள நார் சத்தையும் சேர்த்து கொடுத்திருப்பாங்க. நம்ம சாப்பிடும் போதே அப்படிதானே, அது வெறும் நம்ம வந்து புரோட்டீனை மட்டும் எடுத்துக்க கூடாதான், நார் சத்தையும் கூட சேர்த்து எடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். பட் நம்ம அப்படி சேர்த்து சாப்பிடுறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம சாப்பிடறதே இல்ல. அது ஒரு தப்பான முறை. அதை நம்ம மாத்திக்கிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மாத்திக்க மாட்டோம். இப்ப கறி சாப்பிடுறீங்க, கறி சமைக்கிறீங்க, அது வந்து புரோட்டீன், குட் புரோட்டீன்.
அது கூட நார் சத்து நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிடுவீங்களன்னா மாட்டீங்க. எல்லாரும் வெறும் புரோட்டீனை மட்டும் தான் எடுப்பீங்க. இப்ப வெறும் கறியை தானே போட்டு சமைக்கிறோம். அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்மளுக்கு டேஸ்ட் போகாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். பட் நார் சத்தையும் சேர்த்து சமைக்கணும்னு நமக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சமைக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட டேஸ்ட் தான் நம்ம நாக்குக்கு என்ன கேக்குதோ அது இப்படிதான் நம்ம பண்றோமே தவிர வேற நம்மளுடைய இதை மாத்திக்கிடவே மாட்டோங்க. சோ எந்த ஒரு ப்ராடக்ட்ல புரோட்டீன் கூட ஃபைபர் சேர்த்திருக்கோ அதுதான் பெஸ்டா ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லாமே நீங்க என்னதான் பார்த்தாலும் ரிசல்ட் கொடுக்காது. அப்படி ஒரு புரோட்டீனை சாப்பிட்றதும் வேஸ்ட். சோ அதை அவங்க சாப்பிடறதுக்கு சாப்பிடாமையே இருக்கலாம். சோ புரோட்டீன் உடம்புல போய் ஒட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார் சத்து இருந்தால்தான் ஒட்டும். இல்லாட்டி அந்த புரோட்டீன் சட்டை ஒட்டாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம உள்ள என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா புரோட்டீனை அழகா சேர்த்து அது பக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபைபரையும் சேர்த்திருக்கோம். சோ நம்ம இதுக்குள்ள நார் சத்து இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். புரோட்டீன் இருந்தா ஃபைபர் இருக்கும், அது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது ஒரு கிளினிக்கலி ப்ரூவன். நீங்க யோசிக்கவே தேவையில்லை. 100 நாள் கொடுத்து அவங்களுடைய இடுப்பு சுற்றளவு எல்லாம் கம்மியா இருக்கு. 7.6% உடம்புல இருக்கிற கொழுப்பு குறைஞ்சு இடுப்பு சுற்றளவு 4 இன்ச் கம்மியா இருக்கா 100 பேருக்கு. சரியா? சோ நீங்க நல்லா இது வேணும்னா நான் அடுத்த டைம் இருக்கும்போது நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்குள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளினிக்கல் ப்ளூவன் சர்டிபிகேட்டோட 100 பேருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கும். சோ இதை நீங்க கொடுக்கறதற்கு யோசிக்க வேண்டாம். இதை எப்ப கொடுக்க, எப்படி கொடுக்க? காலை உணவு எடுக்கக்கூடாதா, மதிய உணவு எடுக்கக்கூடாதா, எப்ப சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் கம்மியா எடுத்துக்கணும். இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். ரொம்ப ஆயில், கீ, ஃப்ரைடு, ப்ராசஸ் ஃபுட், ஜங்க் ஃபுட், வெளியே சாப்பிட்றது, புரோட்டா, சிக்கன், மட்டன், பிரியாணி, சாஸ், சீஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். சரியா? சோ ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் நம்ம உள்ள கொடுக்கும் போது இது வரைக்கும் நீ பழைய கொழுப்பு எல்லாம் கரைச்சிட்டு புது கொழுப்பு தங்க விடாம பாத்துக்கிட்டே வருவோம். அனையாரம் போய் நீங்க புதுசா கொழுப்பை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. போட்டுக்கிட்டே நான் நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுக்கிறேன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா சாப்பிடுற சாப்பாட்லயும் கட்டுப்படுத்தணும். அதற்கு அப்ப நாங்க இதை எப்பங்க எடுத்துக்கிற, எப்படி எடுத்துக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை உணவு மதியம் எப்பயும் போல சாப்பிடுங்க. நைட்டு டின்னரே நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் தான். நைட்டு உணவை நீங்க கட் பண்ணணும், நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் தான் எடுக்கணும். திரும்பவும் சொல்றேன், நைட்டு நீங்க உணவு உட்கொள்ளாமல் நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் தான் நைட் உணவாவே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இது எந்த வயசுல நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கு கிடையாது. சோ ஒரு சில பேர் மேம் அந்த சின்ன பிள்ளை ரொம்ப வெயிட் போட்டுருக்கோம், நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் கொடுத்துருவான்னு கேட்டீங்க. இல்லவே இல்லை. 18 வயசுக்கு மேலதான் எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். சோ பாடி ஸ்கேனர்ல நிக்கும் போது அவங்க பாக்கனா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க கரெக்டா. பட் பாடி ஃபேட் வந்து 30க்கு மேல இருக்கே பெர்சன்டேஜ் பாடி ஸ்கேனர் மிஷின்ல நிக்கும் போது அப்ப என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும். உடம்புல கொழுப்பள இருக்கிற நபர்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் கொடுக்க வேண்டும். அப்ப நைட்டு சாப்பிடாம இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா உள்ள 15 ஷாஷே இருக்கும். 15 நாளைக்கு ஒரு டப்பா வரும். சரியா? ஒரு ஷாஷே எடுக்கிறீங்க. ஒரு டம்ளர் பால் எடுக்கிறீங்க, இல்லாட்டி தண்ணி, அது உங்க இஷ்டம். ஒரு டம்ளர் பால், ஒரு ஷாஷே பொடியை ஊத்துறீங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மேல கிண்டுங்க. பொடி நல்லா கரையணும். சரியா? இது பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தூங்கிடுறீங்க. நைட்டு சாப்பிட கூடாது, கட் பண்ணணும். சரியா? சாப்பிடாம நியூட்ரிசார்ஜஸ் தான் இருக்கணும். இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அருமையா ரிசல்ட் தெரியும், அட்டகாசமா தெரியும். இதை நீங்க எவ்வளவு நாள் மேடம் நான் வந்து ஒரு 10 கிலோ குறையணும்னு நினைச்சிருக்கேன், ஒரு 5 கிலோ குறையணும்னு நினைக்கிறேன், ஒரு 6 கிலோ குறையணும்னு நினைச்சிருக்கேன். நீங்க குறையணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதுக்கு அந்த வெயிட் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, தாராளமா நியூட்ரிசார்ஜஸ் எடுத்துட்டே வாங்க, எடுத்துட்டே வாங்க, எடுத்துட்டே வாங்க. கூடுதலா வேற எதையாச்சும் நீங்க வந்து ஆஹ் சொல்லணுமா? இப்ப வெயிட்ட குறைக்கிறாங்க, நியூட்ரிசார்ஜஸ் அவங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல்கள் வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், சொல்லதான் வேணும். நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் கொடுக்க எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். எப்பா நீ ஒரு நாளைக்கு நடக்கணும், 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 நடக்கணும். மறந்துடாதீங்க நடக்கிறதற்கு. அப்புறம் நடக்க முடியாம போயிடும் ஒரு ஸ்டேஜ்ல. 6000 நடைகள் நடந்திருக்கணும். சரியா? 6000 அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ். ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா 6000. நீங்க 6000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்களா பாக்கணும். சும்மா நீங்க
வந்துட்டு நடந்த கணக்கு ஆகாது. தொடர்ந்து 45 மினிட்ஸ் 1 hour நடந்தாதான் அதை கணக்கே பண்ணுவாங்க. சரியா? மாடி படிக்கட்டுகள் இருக்கா, கால் இருக்கா, நடக்க முடியுதா, ப்ளீஸ் நடங்க. 250 படிக்கட்டுகள் ஏறி இறங்கிருங்க. இல்லாட்டி 60 வயசுக்கு அப்புறம் ஏற முடியாது, இறங்க முடியாது, உட்கார முடியாது. நல்லாவா இருக்கும்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், படிக்கட்டுகள் இருந்தா மேல போய் சாட முடியாது. ஒரு வீட்டுல நார்மலா இந்தியன் டாய்லெட் இருந்தா அவங்களால யூஸ் பண்ண முடியாது. கீழே உட்காந்து சாப்பிட முடியாது, துணிய முடியாது, நிமிர முடியாது. நல்லா இருக்காது லைஃப். சொல்லி கொடுங்க. அதுவும் நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். எப்பா நீ நடக்கணும், மாடிப்படிகள் ஏறி இருக்கணும். அது போக சாப்பிடுற சாப்பாட்டுல ரொம்ப பொரிச்சது வறுத்ததா இல்லாம அவிச்சது, ஸ்டீம் பண்ணது இப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. பாயில் பண்ணது, ரொம்ப ஃப்ரைடா ஐட்டம் எடுத்துக்காதீங்க. சரியா? இது நீங்க கண்டினியூஸா எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒருக்க நீங்க இப்ப 5 கிலோ குறையணும்னு நினைக்கிறீங்க, நியூட்ரிசார்ஜ் எடுத்து 5 கிலோ குறைஞ்சிட்டீங்க. சரியா? அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க இது ஒரு டப்பா எடுத்துக்கோங்க நியூட்ரிசார்ஜ் எசன்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெயிட் குறைஞ்ச சந்தோஷத்துல நீங்க பழசு என்னன்னா சாப்பிடணும்னு நினைச்சீங்களோ சாப்பிடுவீங்க. அப்ப கொழுப்பு போய் உட்காரும். நம்ம என்ன பண்றோம், எப்படி நம்ம அடுப்புல அந்த எண்ணெய் பிசுக்கா இருந்துச்சுன்னா இன்னைக்கா சொன்னாலும் நல்லா தேய்ச்சு 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 கழுவுறோமோ, அது மாதிரி ஒரு வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒருக்க ஒரு டப்பா நியூட்ரிசார்ஜ் எடுத்து 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 சாப்பிட்ட கொழுப்பு எல்லாம் கரைச்சு விடுறோம். சாப்பிட்ட கொழுப்பு எல்லாம் கரைச்சு இப்படியே பண்ணோம்னா சூப்பரா ரிசல்ட். அது போக தவிர்க்க வேண்டியவை இது எல்லாருமே தவிர்க்கணும். சரியா? ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு சும்மா தேவைக்கு யூஸ் பண்ணுங்க. சர்க்கரை தேவைக்கு. மைதா 100% அவாய்ட் பண்ணிருங்க, வேணவே வேணாம். சரியா? அரிசி அரிசி டெய்லி 3 வேளை அரிசி சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. சரி, இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணது. இது குழந்தைகளுக்கு கிடையாது, நான் சொல்லியிருக்கேன். அது போக பிரெக்னன்ட் லேடிஸ் கொடுக்கக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நம்ம இது கொடுக்கக்கூடாது. மித்தபடி வெயிட் குறையணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். சோ அது போக வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் ரொம்ப ஆர்வப்படுறவங்க கேட்பாங்க, என்ன மாதிரி சாப்பிட்டா வெயிட் குறையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக நம்ம சொல்லலாம். காலை எந்திரிச்ச உடனே வெது வெதுன்னு 1 டம்ளர் தண்ணியில அரை எலுமிச்சை ஜூஸ் புழிஞ்சு குடிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட். சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பக்கத்துல நம்ம ஊர்ல எல்லாம் சப்பட்டா பழம், கொய்யா பழம் இதுதான் கிடைக்கும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். சரியா? நம்மளுக்கு பக்கத்துல ஆப்பிள் நம்மளுக்கு நம்ம ட்ரீஸ் இங்க கிளைமேட்டுக்கு வராது. சரியா? எங்கேயோ தான் நம்மளுக்கு ஆப்பிள் வரும், எங்கேயோ தான் நம்மளுக்கு கொடை அரைஞ்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் நீ என்ன சாப்பிடணும், உன் மண்ணுல உன் பக்கத்துல விளைஞ்ச வெள்ளரிக்காய் கிடைக்குதா, வெள்ளரி பழம் கிடைக்குதா, உங்களுக்கு நம்ம பக்கத்துல கிடைக்கிறது அதை விட நம்மளுக்கு சத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க ஒரு கொய்யாப்பழம், பப்பாளி இதெல்லாம் நீங்க காலையில சாப்பிட்டுட்டு அடுத்து காலை உணவு நம்ம எப்படி சிறந்தது ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிட் மார்னிங் ஒரு 10:30 மணிக்கு போல நீங்க ஒரு கிரீன் டீ குடிக்கலாம், சுகர் இல்லாம. இல்லாட்டி ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு வெஜிடபிள்ஸ் இப்படி எல்லாம் நீங்க சாப்பிட 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 ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல கொழுப்பு கரையும், வேலையும் செய்யுங்க. சரியா? வேலை செய்யறது அவசியம். இதுதாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப். சோ உங்களுக்கு இது மாதிரி பொருள் வேற இருக்கா மார்க்கெட்லன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் நம்ம காம்பினேஷன்ல இப்படி ஒரு குடம்புளி, இப்படி ஒரு கிரீன் காஃபி பின் இதெல்லாம் வச்ச ஒரு ரிச் ப்ராடக்ட் மார்க்கெட்ல கிடையாது. சோ மார்க்கெட்ல இருக்கிற வேற வெயிட் லாஸ் ப்ராடக்ட்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற பொருட்கள் சேர்த்திருப்பாங்க. அது அந்த அளவு எஃபெக்டிவா வெயிட்ட குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. நம்ம இதுதான் குறைக்கும். சரியா? சோ இதுதாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப். அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் இதுல